வெல்கம் டு கனகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கறிக்குழம்பு சுவையில் ராஜ்மா குழம்பு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ராஜ்மா குழம்புக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கிறலாங்க. நான் ராஜ்மா பயிர் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இது டார்க் கலரும் இருக்குது, லைட் கலரும் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பயிர் நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு வேக வைங்க கொஞ்சம், அப்பதான் உப்பு பிடிக்கும் பயிர்ல. தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சுருள் பட்டை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு கல்பாசி சேர்த்துட்டு இதை நைஸ் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி சின்னதாக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சைஸ்ல, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுருலாங்க. லைட்டா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். இதோட ஒரு 8 நபர் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டை இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. சின்னதா ஒரு துண்டு இஞ்சி இந்த சைஸ்ல இந்த அளவுக்கு எடுத்தா போதும். அதையும் இந்த மாதிரி நசுக்கிட்டு இந்த மாதிரி நான் நசுக்கி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறமா வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்குறதுனால சீக்கிரம் வதங்கிரும். அதனால உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனாலே நல்லா பொன்னிறமா வதங்கிரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இந்த அளவு வதங்கினா போதும். இந்த மாதிரி 3 பச்சை மிளகாயை நேரம் அந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை, நல்ல பழமான தக்காளியை நான் அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மைய வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்ல மைய வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இதோட இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகு, பட்டை, கிராம்பு எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்துடலாம். இந்த பவுடரை சேர்த்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்குனாதான் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். இந்த கரம் மசாலாவில் பச்சை வாசனையெல்லாம் போகும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ ராஜ்மா வேக வச்சதை சேர்த்துடலாம். நல்லா ஒன்று போல கலந்து விட்டுருங்க. ஒன்று போல நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். ஏற்கனவே நம்ம பயிர்லையும் உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு மட்டும் பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்லா அப்படியே விட்டுறலாம். ராஜ்மா ரெடி ஆயிரும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் அடுப்பை நல்லா ஹைல வச்சிருங்க. பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஃபுல் சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடி வச்சு இப்ப திறந்து பார்த்துடலாம். பாருங்க நல்லா திக்காயிடுச்சு குழம்பு. இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி விட்டுட்டோம்னா, மூடி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி திக்கா குழம்பு ரெடி ஆயிரும். இது இப்படி ஒரு கரண்டி அள்ளி சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டாலே போதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ராஜ்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ராஜ்மா பீன்ஸ்லாம் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் கறி குழம்பு சுவையெல்லாம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க.
நான்வெஜ் பிடிச்சவங்க கண்டிப்பா இதையும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே இத சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இத நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.